முஸ்லிம் சிறைவாசிகளின் விடயத்தில் விஜய் கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாஹ் தெரிவித்துள்ளார். காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சென்னையை அடுத்த ஆலந்தூரில் இஃப்தார் நோன்பு திறப்பு மற்றும் இஸ்லாமியர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலந்தூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் அமைச்சருமான மு. அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹிருல்லாஹ் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜவஹிருல்லாஹ், சென்னை விமான நிலையம் அருகிலேயே ஹஜ் இல்லம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை ரமலான் மாதம் தொடக்கத்திலேயே தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார் எனவும், இதேபோல் புனித ரமலான் மாதத்தின் கடைசி நாட்களில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இத்தகைய சிறப்பான பணிகளுக்காக முதலமைச்சருக்கு முஸ்லிம் சமுதாயம் நன்றி கடன் பட்டுள்ளதாக அவர் கூறினார். விஜய் கட்சி முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை எனவும், குறிப்பாக அந்த கட்சியின் ஆதவ் அர்ஜுனா உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் எனவும் அவர் விமர்சித்தார். மனிதநேய மக்கள் கட்சியின் முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு 20 கைதிகள் முழுமையாக விடுதலை பெற்றுள்ளனர் எனவும், எஞ்சியவர்கள் நீண்ட நாள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எனவும் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். ரமலான் நேரத்தில் தாவேகாவினுடைய பொதுக்குழுவில் அவங்க கட்சியைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் உறுப்பினர் நடிகர் விஜயுடன் சேர்ந்து மதிய உணவு சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்று இருக்கிறது. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை புரியாத ஒரு கட்சி விஜயுடைய கட்சி. குறிப்பாக அந்த கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா உண்மைக்கு முரணான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். உண்மையில் என்ன நிலவரம் என்றால், நீண்ட நெடிய காலம் நாங்கள் கோரிக்கை வைத்த ஆயுள் முஸ்லீம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு 20 கைதிகள் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள். எஞ்சியவர்கள் நீண்டகால பிணையில் விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முன் விடுதலைக்கான உத்தரவும் விரைவில் வரப்போகிறது. ஆதவ் அர்ஜுனா உண்மையை திரித்து பொய்யை பரப்பக்கூடிய பணியை செய்வது அவருடைய நிலைக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒன்றான்.